Very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verses 6 to 8. ஸோ Proverbs 23வது அதிகாரம் அதில் 6லேருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா மற்ற மக்களுங்களை பற்றி, அவங்க கேரக்டர் பற்றி, அவங்க வெளியே இருக்க அவங்க ஆக்ஷன்ஸை பற்றி மட்டும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பற்றி சொல்கிறார் இந்த செக்ஷனில். என்ன சொல்கிறாரு, சில பேர் வெளியே அவங்க பேச்சு ஒன்று இருக்கும், ஆனால் தேவையான நேரத்தில், முக்கியமான நேரத்தில் அவங்க செயல்கள் will not match their wordsன்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 6 and 7 which says, do not eat from the bread of a stingy man, for nor desire his delicacies, for as he thinks in his heart, so is he. Eat and drink, he says to you, but his heart is not with you. Eat and drink, he says with you, but his heart is not with you. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே அந்த சம்மரியில் பார்த்த மாதிரியே வெரி சிம்பிளாக சாலமன் என்ன சொல்கிறாரு, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறார். எப்படி நம்ம ஒருத்தர் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு காரியம் செஞ்சால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், அவங்க நம்ம நம்பிக்கையை வாங்கிடணும். ஸோ வி ஷுட் டிசர்ன் தெம், அந்த டிசர்ன்மெண்ட் இருக்கணும். எப்படி அவங்கள பற்றி நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிச்சுட்டு வைக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் மூவிஸில் கூட பார்த்துருக்கலாம். விச் இஸ் ஒரு கிளாஸ் வாட்டரில் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பாய்சன் கலப்பாங்க. பாய்சன் கலந்தாலும் இப்போ பாய்சன் கலந்து எல்லாருக்கும் பச்சையாக தெரிஞ்சால் யாரும் குடிக்க மாட்டாங்க, பாய்சன் போடுறதே வேஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தூரத்துலேருந்து அது பாய்சன், அதை குடிக்காதீங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும், பாய்சன் கலந்தா தண்ணி பார்க்க தண்ணி மாதிரியே இருக்கும், ஜூஸாக இருந்தால் பார்க்க ஜூஸ் மாதிரியே இருக்கும். தேர் வில் பி நோ பிக் டிஃப்ரென்ஸ், பார்க்குறதுல வித்தியாசமே இருக்காது. அப்போ தான் என்ன ஆகும், யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க அதை பார்த்து ஏமாந்துட்டு கன்சியூம் பண்ணி அண்ட் தே வில் கெட் அஃபெக்டட், பீட் டெத் ஆர் எனிவேஸ். ஸோ அது முக்கியம் இல்லை. பட் அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பாய்சன் என்ன இருக்கும், அப்படியே பார்க்க தண்ணி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணும், அவங்கள பாய்சன் பண்ணுறோம், ஏமாற்றிட்டோம். ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி என்ன இருப்பாங்க, நிறைய பேர் என்ன இருப்பாங்க, நான் அவங்க பாய்சன்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வார்த்தைகள்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, என்கரேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வாய் வச்சு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த முக்கியமான நேரத்தில் when you need them the most, when you're at your lowest, உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப்பு தேவைன்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதுவை திரும்பிடுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாரு சாலமன், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சூழ்நிலையில் சில ஆட்களை நம்ம நம்புவோம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான இடத்துல சில பேர் வச்சுப்போம் நம்ம எப்போவுமே, லைக் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா when you're down and out, there will always be someone you can lean on. எப்போவுமே யாரோ சாயறதுக்கு உங்களுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே நீங்கள் நம்புகிற மாதிரி ஆட்களாக இருக்கணும், இந்த மாதிரி ஆட்களாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் அவங்க முதுகு திரும்பிட்டு நீங்கள் யாருன்னே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ஆட்கள் இல்லாமல் எப்படி இருக்கணும், அந்த ஆட்கள் உங்களை கூட இருந்துட்டு உங்களுக்கு வெளியே அந்த வார்த்தைகள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரியே, அந்த மாதிரி சூழ்நிலையிலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே ஆட்களாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட நண்பன் மாதிரி பேசிட்டு, ஆனால் யார் முக்கியமான நேரத்தில் இவன் யாருன்னே தெரியாத மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை அந்த மாதிரி வச்சுக்கூடாது. அதுதான் சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாரு, டிசர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டிசர்ன்னா கண்டுபிடிச்சாங்க, அவங்க கேரக்டரை நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையில், வெரி சிம்பிளாக, டிசர்ன்மெண்ட் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். டிசர்ன்மெண்ட் என்னவது, நம்மளுக்கு ஆண்டவர் தர ஒரு பரிசு. நம்மளுக்கே தெரியும், அவங்க பேசல, அவங்க செயல்கள்லேயே நம்மளுக்கே தெரியும், இவங்களை நம்பலாமா, இவங்கள நம்ப முடியாது. இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த இதுக்காக ஜெபம் பண்ணால், நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அவர் காட்டுவார், இவனை நம்ப முடியுமா, இவனை நம்ப முடியாதா, அந்த ஞானம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ அதை வச்சுட்டு when we are making a close friends, அவங்கள சில பேரை நம்ம க்ளோஸ் நண்பர்களாக, நம்ம தூண்களாக, வாழ்க்கையில் தூண்களாக வைக்க போது எந்த மாதிரி ஆட்கள் வைக்கணும், those who can be relied on, அதை டிசைன் பண்ணுறதை பற்றி தான் இங்கே சாலமன் இஸ் டாக்கிங் about. ஸோ என்ன பண்ணணும், நம்ம அந்த மாதிரி நண்பர்கள் பேச்சில் மட்டும் இருப்பாங்க, சில பேர் செயல் இருக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தூணாக வைக்காமல், எப்போவுமே பேச்சு மட்டும் இல்லாமல் செயலையும் நம்ம கூட தூணாக, உதவியாக, துணையாக இருக்கிறவங்கள நம்ம என்ன வச்சுக்கணும், க்ளோஸாக வச்சுக்கணும். அவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே when we need them the most, they will be there always for us. So that is what I want us to take away. Thank you.